தப்பு தான். ஒருத்தர் இறந்ததுங்கிறது ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். அந்த வேதனை எங்களுக்கு இருக்காதா சொல்லுங்க? நம்ம வேணுன்ட்டே அவங்க சாகணும்னு நினச்சோம். எவ்வளவோ வேதனையில தான் நாங்களும் இருக்கோம். ஒரு காய்கறியை நாங்கள் வாங்க முடியல, ஒரு க்ரோசரி வாங்க முடியல, வெளியே போக முடியல, ஒரு பெட்ரோல் எடுக்க முடியல, சாப்பிட முடியல. காலேஜ்லேயும் அவ்வளோ ப்ராப்ளம். இதை யூஸ் பண்ணிட்டு கூட இருக்க கொலீக்ஸ் எல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக் பிடிச்சவங்கலாம் அவ்வளோ ப்ராப்ளம் பண்ணுறாங்க. எப்படியாவது அதாவது ஒருத்தர் தப்பு பண்ணாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுட்டு அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தா பரவாயில்ல. எல்லாமே சொல்லியாச்சு. கேட்டு எங்களை ரோகம் அடிக்காது. இல்லை மேடம், எங்களுக்கு அழுகிறதுக்கு கண்ணீரே அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டோம். ஒருத்தரையே ஒரு திசை திருப்புறதுன்னா ஒரு அளவு இல்லை. ஒருத்தரையே இப்போ என்ன நடந்ததுன்னு கூட தெரியாமல் செருப்பு கிடந்ததுன்றாங்க அப்படின்றாங்க. இது என்ன ஒரு ஒருத்தவங்க கதை சினிமா எழுதுறதுக்காக இவ்வளோவா எழுதணும்? எவ்வளோ பொய், எவ்வளோ இது 100% பொய் சொல்லுவாங்கனால நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரி, இப்போ ஒருத்தர் ரொம்ப தப்பு தான். ஒருத்தர் இறந்ததுங்கிறது ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். அந்த வேதனை எங்களுக்கு இருக்காதா சொல்லுங்கள்? நம்ம வேணுன்ட்டே அவங்க சாகணும்னு நினச்சோம். அது கண்டிப்பாக கிடையாது. எவ்வளவோ வேதனையில் தான் நாங்களும் இருக்கோம். ஒரு காய்கறியை நாங்கள் வாங்க முடியல, ஒரு க்ரோசரி வாங்க முடியல, வெளியே போக முடியல, ஒரு பெட்ரோல் எடுக்க முடியல, சாப்பிட முடியல. அவ்வளோ காலேஜ்லேயும் அவ்வளோ ப்ராப்ளம். இதை யூஸ் பண்ணிவிட்டு கூட இருக்க கொலீக்ஸ் எல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக் பிடிச்சவங்கலாம் அவ்வளோ ப்ராப்ளம் பண்ணுறாங்க. எப்படியாவது அதாவது ஒருத்தர் தப்பு பண்ணாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுட்டு அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தா பரவாயில்ல. எல்லா விஷயத்தையும் அஜித் தம்பி விஷயத்துலையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். என்னன்னே தெரியாமல் அவங்க இல்லை இவங்க தான் அவங்கள பிடிச்சி கொள்ளுங்கன்னா ஏதோ ஒன் சைடாகவே பேசிகிட்டே போவீங்களா? அடுத்த சைடு யாருமே திங்க் பண்ணுறதுக்கு யாருக்குமே யோசனை இல்லையான்னு தான் எனக்கு ரொம்ப இதாக இருக்குது. ரொம்பவே எனக்கு வருத்தம் தான். இல்லை அவங்க அவங்க டியூட்டிஸ் அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி உங்கள் டியூட்டிஸ் சொல்கிறீங்க? டியூட்டிஸ்னா அதே இதையும் கம்பேர் பண்ணவே முடியாது. நீங்கள் அளவுக்கு அதிகமாகவே ஒருத்தர் மேக்ஸிமம் ஒருத்தர் தள்ளி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. இவங்களும் எப்படியாவது ட்டாங்கன்னா அதையும் நம்ம பெருசாக போட்டு அதையும் ஒரு விளம்பரம் பண்ணி சந்தோஷப்பட்டுக்கலாம் தான் இருக்கிறாங்க. என்னோட கலீக்ஸ் என் கூட திருடு போனதாக புகார் கொடுத்தது மட்டும் தான் உங்களுடைய மற்றபடி நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். அவ்வளோதான் நடந்தது. புகார் கொடுத்துட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு எதுவுமே தெரியாது. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து சேனல்ஸ் பார்த்து தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் எங்கள் விசாரணைக்கு வந்துருக்கோம். அடுத்து என்னன்னாலும் அவங்க இன்ஃபார்ம் பண்ணுறேன். அவங்க குடும்பத்தில் எதுவும் பேசுனீங்களா மேடம்? அஜித் ஃபேமிலிட்டா அங்கே போகவே இல்லை. இங்கே தான் வந்துருக்கோம். என்ன மாதிரி கேள்வி? அது சரி.